இளமையை தொலைத்து இயக்கத்தை அமைத்து ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் சக்தியாக வளர்த்துள்ளதாக கடலூரில் விசிக தலைவர் திருமாவளவன் உருக்கமாக பேசியுள்ளார். கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் துரைக்கி சரவணனுக்கு ஆதரவாக சேத்தியாத்தோப்பு குறுக்கு ரோடு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக கட்சி தொடங்கிய விஜய் திமுகவை வீழ்த்திவிட்டு அந்த இடத்தில் யாரை அமர்த்த பார்க்கிறார் என தமிழக வெற்றிக்கழக தொண்டர்களுக்கு கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் வாக்குகள் தமிழக வெற்றிக்கழகத்திற்கு செல்லும் என பலரும் கூறி வருவதாக தெரிவித்த அவர், தன் தொண்டர்களை பார்த்து சினிமா மயக்கமா, கதாநாயகன் மயக்கமா என உருக்கமாக கேள்வி எழுப்பிய அவர், இளமையை தொலைத்து இயக்கத்தை அமைத்து ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் சக்தியாக வளர்த்துள்ளதாகவும், இதை தேன்கூட்டை அளிப்பது போல் அளிப்பவர்கள் நிலைமையை எண்ணி பார்க்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தை மறைமுகமாக சாடி பேசினார். இளமையை தொலைத்து இந்த இயக்கத்தை அமைத்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்தியாக இதை தேன்கூட்டை அளிப்பது போல் சில பேர் அழிக்க பார்க்கிறார்கள் என்றால் இதை அழிப்பதன் நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக திமுக அறிவித்துள்ள போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் கலந்து கொள்வார்கள் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி. ராஜா தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் சாய்நாதபுரத்தில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட அலுவலகத்தில் கட்சியின் தேசிய செயலாளர் டி. ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தொகுதி மறுவரையறையை மக்கள் தொகை அடிப்படையில் செயல்படுத்தினால் தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்றும், மாநில அரசிடம் உள்ள கல்விக் கொள்கை உரிமத்தை மத்தியமயமாக்க மோடி அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து ஒரு நாடு ஒரு கலாச்சாரம், ஒரு நாடு ஒரு மொழி என பேசிய மோடி அரசு ஒரு நாடு ஒரு தேர்தலை கொண்டுவர பார்ப்பதாக குற்றம் சாட்டிய அவர், பீகாரை போல தமிழ்நாட்டிலும் எடப்பாடி ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் பதவியை இழப்பார் என்றும், தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக திமுக அறிவித்துள்ள போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். நிதிஷ்குமார் பாதை விலகி போனார். பாதை விலகி போனது மட்டுமல்ல, இப்பொழுது நிதிஷ்குமாரை பீகாரை விட்டே இன்றைக்கு வெளியே தள்ளுகிறார்கள். பீகார் அரசை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றுகிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிதிஷ்குமாருக்கே இந்த கதி என்று சொன்னால் மற்றவர்கள் என்ன ஆவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலினின் நல்லாட்சி திட்டங்களை மக்களிடம் தெரிவித்து வாக்கு கேட்க வந்துள்ளதாக ஈரோட்டில் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் பழனியப்பனை ஆதரித்து கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் ஈரோடு சம்பத் நகர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அரசியல் வரலாறு இல்லாமல் வரும் புதிய கட்சிகள் நீண்ட காலம் நிலைக்காது என்றும், மக்கள் தலைவர்களை திரையில் தேடாமல் தரையில் தேட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், காங்கிரஸ் கட்சி முழு முனைப்போடு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது என்றும், தமிழக இளைஞர்களும் பெண்களும் சினிமா வசனம் பேசுபவர்களை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் கட்சியின் மீது உள்ள பயத்தின் காரணமாக புகார் தெரிவித்து வருவதாக கூறிய அவர், மேகதாது அணை விவகாரம் குறித்து நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும், அது குறித்து தற்போது கூற முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். கொள்கையோடு 75 ஆண்டு காலம் உள்ள கட்சி, நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்கின்ற சாதனைகளை மக்களுக்கு தெரியும். இந்த புதிய கட்சிகள் தொடங்கியவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், என்ன கொள்கை என்பது தெரியாது. அதனால் நீங்கள் எல்லாம் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம். இது ஒரு முக்கியமான அரசியல் நகர்வுள்ள ஒரு தேர்தல் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். சிப்காட் மூலம் எத்தனை இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் என்ற அறிக்கையை வெளியிட முடியுமா என்று விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டத்தில் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு விவசாயிகள் வாக்களிப்பது தற்கொலைக்கு சமம் என்றும், விவசாய நிலங்களை அபகரித்து தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட சிப்காட் மூலம் எத்தனை இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் என்ற அறிக்கையை வெளியிட முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். விவசாயிகளை அகதிகளாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு
நெல் கொள்முதலையே தகுதியற்ற நிறுவனங்களுக்கு தனியாருக்கு தாரை பார்த்து விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளை அழிவதை வேடிக்கை பார்த்து இன்றைக்கு மகிழ்கின்ற அரசாக திமுக அரசு இருக்கிறது. எனவேதான் திமுக எதிராக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகள் களமிறங்குவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். திமுகவுக்கு வாக்களிப்பது விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்கிற அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளை ஒன்றுபடுத்தியிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.